கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இப்படி இருந்தா நியாயமான ஒண்ணு இருக்கும்ல, என்னது அது? இப்ப மேட்ருக்கு வந்திருக்கீங்க, இதை நான் சொல்லியே ஆனுவேன். என்ன ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. எனக்கு மனசே கேட்கல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. அதுல ஏதோ நியாயம் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன வெண்டக்கா நியாயம்? ஆனால் அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். அடி சிரிக்கி மக கிறுக்கி பீத்தர சிரிக்கி உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா உன்னை இப்ப கேட்டு. அப்படி இல்லை, ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்க அப்பாட்ட கொடுங்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. பொண்ணு கொஞ்சம் ஸ்பெஷல் சார் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பொண்ணு உங்க பொண்ணு ஸ்பெஷல். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சொல்லிட்டேன். என்ன என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவர்கிட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே? சென்னையில தான் இருக்காங்க. ஓஎம்ஆர் சென்னையில தான் இருக்கு. புதுசு புதுசா இருக்காங்க. நீங்க ஏன் கோயம்பேடு பக்கம் வேண்டாம் ஓஎம்ஆர் பக்கமா இருப்போம்னு நினைச்சீங்க? நாளைக்கே ஏதாவது பாப்பா வந்தா கூட ஏதாவது ஒண்ணுனா பக்கத்திலேயே வீடு இருந்துச்சுன்னா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வருது இல்லை ஸ்கூல் வருது எல்லாமே பாத்துக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. பக்கத்திலே வச்சு இல்ல தூரமா தான் வச்சிருக்கிறேன். ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல தான் வச்சிருக்கேன் நான். ஓகே, மக பக்கத்துல இருக்கணும் உங்களுக்கு ஆசை? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. என்னம்மா ஆச்சுன்னா எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன உனக்கு அழுது நினைச்சிட்டியா? நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சா மாசக்கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு வந்திருக்கேன் சார். நான் சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்றேன். ஏதாவது பிரச்சனையா? என்ன இங்க வா. ஒண்ணும் இல்லங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சு இந்த டைம்ல என்ன வச்சிருக்க மாட்டாரு. கொஞ்சம் கேளுங்க சார். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சாப்பிட உட்காந்தாச்சு, சரி ஏதோ இருக்கிறது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. செல்ஃபிஷா இருக்கீங்க, செல்ஃபிஷா இருக்கீங்க. கல்யாணம் பண்ணிருக்கீங்க ஆனா செல்ஃபிஷ்னஸ் மட்டும் போக மாட்டேங்குது சார். அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி நல்லா இருக்கு ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணணும். துணி துவைக்கட்டுமா, பாத்திரம் தேய்க்கட்டுமா, வீட்டை ஏதாச்சும் கூட்டட்டுமா? சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? நீ எதுவும் பண்ண வேணாம், நீ இந்த வீட்டோட இளவரசிமா. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். அவ நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா? இல்ல, இந்த பிள்ளை சாப்பிட்டா போதும், புருஷன் சாப்பிட்டா போதும்னு நினைப்பேன். அப்படி இருக்கிறவதான் தாய். சோறு 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 அலையிறவா நாய். அப்ப எப்படி இருக்கும்? அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆனா அதுக்காக ஒன்னும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. மவனே, அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும், கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். இப்போ சரியா இல்ல, நான் இதுல சரியா இல்ல, நீ இப்படி இருக்கணும், வச்சதை சாப்பிடு, இதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதானே உலக வழக்கம். அது எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், எங்க அப்பா வந்து அப்படி செய்வார், அது ஏன் அப்பா இழுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஒன்னும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை சின்ன வயசுல பண்ணும்போது இதெல்லாம் கியூட்டி கிடையாது, பண்றதெல்லாம் கிரிஞ்சா இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருப்பாளா? எங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம்
இத வரவேறுங்க. ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சி தான் வாங்குறோம். நாங்க வந்து நெசவாளி குடும்பம் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு இழையும் வந்து நெய்யும் போது அதனுடைய வழி தெரிஞ்சு வளர்ந்தவங்க. சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. ஸோ அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளோ அழகா பேசுது பாரு. ஏன்னா அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே. இப்படி ஒரு பொண்ணா? சூப்பர் 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 சூப்பர்யா. இன்னைக்கு பீச் போகணும்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச்சுக்கு போலாமா பீச்சுக்கு போலாமா. இல்லம்மா, எல்லா வீட்லயுமே அப்படிதாம்மா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. நீங்க இதுவே அப்பா கிட்ட சொன்னா இந்த முறை மாட்டுவாங்க. உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு உடனே போவாங்க. plan பண்ணி. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. அந்த கோயா கொண்டு கொடுத்து அனுப்பு. செக்கப்க்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட அவர் என்ன சொல்வாரு, செக்கப்க்கு வராங்களா ஓகே அப்படின்னு சொல்லி வேலைக்கு தான் கிளம்பி போவாரு. என்னங்க ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டீங்களா நீங்க? ஒரு நாளா? ஆபீஸே என்ன நம்பிதான் இருக்கு, ஒரு நாள் லீவ் சொல்றேன். அவர் உடம்பு முடியாம இருந்தவர் ஆஸ்பத்திரிக்கு வரப்போக இருந்துகிட்டு இருந்திருக்காருன்னா நீங்களே ஒரு இனிஷியேட் பண்ணி தானே அதை பார்க்கணும். சார் கண்டிப்பா அதை பார்க்கலாம், ரைட்டு தான், நான் தப்பு சொல்லல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஆனா எந்த முறை பொண்ணு பார்க்க வராரு, எந்த முறை ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல. இது எப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்கிலே பேசுற மாதிரி இருக்கு. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இப்போ அவங்க அப்பா டெய்லி கால் ஹிஸ்டரி பாருங்க, டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்க அம்மாட்ட எப்பயாச்சும் மாசத்துல ஒரு டைம் இல்லை எப்பயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுறீங்க? ஸ்பீக்கர் போடு. இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? எதுப்பா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? எங்க அம்மா இங்க சென்னையில தான், அவங்க ஒரு தனியாக அவங்க ஒரு இடத்துல இருக்கு, பில்டிங்ல இருக்காங்க. என்னங்க? தெய்வத்துக்கே மாறு வேஷமா? அவங்களும் ஆஸ்பத்திரி கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம் இல்ல, அவங்க தான் போறாங்க வராங்க. என்னால முடிஞ்ச அப்ப நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். என் கையால சாப்பிடுற வரைக்கும் அம்மா அம்மா என்னைக்கு நான் அவ கையால சாப்பிடுற நிலைமை வந்துச்சோ அன்னைக்கு கிளம்பி போன தூக்கி போட்டுட்டான். அவங்க அம்மா அப்பாவுக்கு அதரமா அதுக்கு பண்றாரு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார், அவருக்கே இல்ல தெரியும். ஆக்சுவலா நீங்க அதுக்கு சொல்லணும். அதுக்கு சொன்னா இது தானா நடக்கும். நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? இன்னொரு வாட்டி இந்த பணம் இன்னொன்னு ஏதாவது உண்மையிலே பணமாக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நியாயப்படி பார்த்தா உரிமையா டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா எல்லாம் விட்டுறாதீங்க. இப்போ தயவு செய்து நான் சென்டிமெண்டா சொல்ல நினைக்காதீங்க. என்ன காசு பண்ணா நல்ல மனைவி வந்தா கூட அப்பா அம்மா விட்டுறாதீங்க. நான்லாம் வந்து எங்க அப்பா மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அவங்க கேட்க முடியாது, ஆனா உங்க அப்பா கேட்கலாங்கிறது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அப்புறம் ஒண்ணு சொல்றமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில இருக்கு. கோபிநாத் வந்து மோஸ்ட் டேலண்டட் ஆங்கர். கோபிநாத் மோஸ்ட் டேலண்டட், பிரில்லியன்ட். பாய் பாய். நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.